Aram IAS Academy PIB series. இன்னைக்கு நம்ம 11th ஆகஸ்டோட PIB ஆர்டிகல்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். Let us start the discussion. என்னென்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக நிறைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. வாட் ஆர் தோஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு GS3 இந்தியன் எக்கனாமி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கீழே இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ஓசோன் லேயர் கான்சென்ட்ரேஷன் ஓவர் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனுக்கு மேல ஓசோனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஓசோன் லேயர் அண்ட் இதோட கான்சென்ட்ரேஷன் ஏன் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் ஜியாகிரபிக்கு கீழே இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். தென் பைமனா அப்படின்ற ஒரு போர்ட்டலை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட GS3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் இந்தியன் கிளாசிக்கல் டான்சஸ். வாட் ஆர் இந்தியன் கிளாசிக்கல் டான்சஸ்? இதை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட GS1 ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கீழே இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் ஏசியாட்டிக் லைன். ஏசியாட்டிக் லைன் என்ன அண்ட் இதை நம்ம எப்படி கன்சர்வ் பண்றோம், இதோட நம்பர்ஸை நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம், இதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு GS3 என்விரான்மெண்ட்டுக்கு கீழே டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரை ரிலீஸ் பண்றா, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அண்ட் இதுல இருக்க கீ டேர்ம்ஸையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்டர் GS3 எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So let us start with the first article. Director General of Foreign Trade. இந்த பாடி Ministry of Commerce and Industry க்கு கீழே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, they remove the physical duty payment challenge for export obligation discharge certificate applications under Advance Authorization and Export Promotion Capital Goods Scheme. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கேபிட்டல் குட் ஸ்கீம். ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமும் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல இருந்து கீ டேக் அவேவா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்? இந்த ரெண்டு ஸ்கீமுமே எக்ஸ்போர்ட்டை இந்தியால இருந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஸ்கீமா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல, அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்ல டியூட்டி ஃப்ரீ இன்புட்ஸை நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸை நீங்க இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கான கஸ்டம் டியூட்டியை நீங்க பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கேபிட்டல் குட் ஸ்கீம்ஸ்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு தேவையான கேபிட்டல் குட்ஸை நீங்க இம்போர்ட் பண்றப்போ அதுக்கான இன்சென்டிவ்ஸை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸை நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சில எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம்ல இருக்கிற ஓவரால் டிசைன். ஸோ ஒரு ஸ்கீமை பத்தியும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் அப்படின்றது ஒரு ட்ரேட் பாலிசி. ஸோ இது ஏன் ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்றோம், நம்மளோட எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்றதுக்கான முக்கியமான ஸ்கீமா இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரேட் பாலிசின்னு சொல்றோம். இது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரேட் பாலிசி. அண்ட் திஸ் பாடி ஒர்க்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்கீமோட டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ பிஸ்னஸ் இம்போர்ட் ரா மெட்டீரியல்ஸ். நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்றப்போ அதுல இருக்கிற கஸ்டம் டியூட்டிஸ், நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்க கஸ்டம் டியூட்டிஸை நீங்க பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரைசேஷன் ப்ரொவைட் பண்றது தான் இந்த ஸ்கீம். அண்ட் இதுக்கான ஒரு கண்டிஷனும் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு தான் இந்த ஸ்கீமை நீங்க இது பண்ண முடியும். ஏதோ நீங்க ஒரு இன்புட் வாங்குறீங்க, அந்த இன்புட்டை டொமஸ்டிக்லயே சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களால இந்த ஸ்கீம்ஸோட பெனிஃபிட் வாங்க முடியாது. ஸோ நீங்க இன்புட் வாங்கி அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் ஃபோர்கோ பண்ணப்படும். ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டியூட்டி எக்ஸெப்ஷன், பேசிக் கஸ்டம் டியூட்டிஸ் உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்புட் ஃபிளெக்சிபிலிட்டி, இன்புட் நீங்க எந்த மாதிரியான இன்புட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் இதால என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டலோட
யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமாகும் அண்ட் காஸ்ட்டுமே ரொம்ப குறையும். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலோட யூசேஜ் அதிகமாகும் அண்ட் டைம் பவுண்ட் எக்ஸ்போர்ட். நமக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுனால டைம் பவுண்ட்ல ப்ராப்பரா நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அண்ட் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்க ஒரு மர்ச்செண்டா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரோட லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இந்த ஸ்கீமுக்கு கீழே அப்ளை பண்ணலாம். ஸோ வேல்யூ அடிஷன் அப்படின்றது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அட்லீஸ்ட் 15% ஆஃப் வேல்யூ அடிஷனாவது நீங்க இன்புட்க்கு பண்ணிருக்கணும். ஒரு இன்புட்டை இப்போ கண்ட்ரி 1ல இருந்து நீங்க ஒரு இன்புட்டை வாங்குறீங்க, அந்த இன்புட்டை அப்படியே கண்ட்ரி 2க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. யூ ஹாவ் டு ஆட் அட்லீஸ்ட் 15% ஆஃப் யோர் கண்டென்ட் டு திஸ் இன்புட். உங்களோட வேல்யூ அடிஷன் 15% இருந்தா, அட்லீஸ்ட் 15% இருந்தாதான் உங்களால இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த டீடைல். அண்ட் ஆல்சோ கம்ப்ளையன்ஸ்க்கு நார்ம்ஸ்க்கு இவங்க ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸும் வச்சிருக்காங்க. So moving on to the export promotion capital goods scheme. So இந்த ஸ்கீம்க்கு கீழே நம்ம கேபிட்டல் குட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் குட்ஸ் நீங்க வாங்குறதுக்கான கஸ்டம் டியூட்டிஸ் வந்து குறைக்கப்படும், இல்லைனா வந்து நல்லிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்றாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். அண்ட் 0 to low கஸ்டம் டியூட்டிஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம இம்போர்ட் பண்ற மெஷினரி மேல. அண்ட் ஆல்சோ இதுக்கு இருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட எக்ஸ்போர்ட் மூலயமா அகர் 10 rupees நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 6 yearsல அட்லீஸ்ட் 60 rupees worth ஆன ப்ராடக்டை நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்போர்ட் அட்லீஸ்ட் 6 times த சேவ்டு டியூட்டி வித்தின் 6 years. 6 yearsக்குள்ள நீங்க 6 times த அமௌண்ட் யூ ஹாவ் சேவ்ட் அதை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இந்த ஸ்கீமுக்கு கீழே பிளேஸ் பண்றாங்க. அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 0 டியூட்டி இம்போர்ட்ஸ். ஸோ இம்போர்ட்ஸ்ல எந்த விதமான டியூட்டியும் இருக்காது. இந்த 0 டியூட்டி இம்போர்ட்ஸ் மூலயமா ஒரு இன்சென்டிவ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இனிஷியல் காஸ்ட் வந்து கம்மியாகும். இப்போ நீங்க கஸ்டம் டியூட்டிஸை கம்மி பண்றாங்க அப்படின்னா நம்ம கேபிட்டல் குட்ஸ் வாங்குறதோட விலை வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அண்ட் டொமஸ்டிக் சோர்சிங் இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனும் ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்னா 6 yearsல நீங்க 6 times ப்ராடக்ட் வந்து அனுப்பணும். அண்ட் இன் பிட்வீன் 3 years ஒன்ஸ் வந்து அவங்க ரிவ்யூ மெக்கானிசமும் வச்சிருக்காங்க. 3 years ஒன்ஸ் நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனும் இந்த ஸ்கீம் கீழே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஸ்கீம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல், ப்ரமோஷன் ஆஃப் இந்தியாஸ் கிளாசிக்கல் டான்சஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில கிளாசிக்கல் டான்ஸ் மேல இருக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது பத்தின ஆர்டிகல் தான் இது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே ஆர்ட்டை ஒரு இன்டெகிரேட் பார்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனா கொண்டு வரணும் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் அதர் ஃபோக் ஆர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீத் நாடக் அகாடமி. இந்த அகாடமி என்ன பண்றாங்க அப்படின்னா கலா தரோஹர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த இனிஷியேட்டிவ் மூலயமா நிறைய லெக்சர்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் மேல இருக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்துறாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் இனிஷியேட்டிவ். சென்டர் ஃபார் கல்ச்சரல் ரிசோர்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்றாங்க. தே ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணி அவங்கள ஒரு கரியர் இன் டான்சஸ் இல்லைன்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல ஒரு கரியரை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஆர்வத்தை கிரியேட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஒரு 10ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ஆர்ட் ஃபீல்ட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அதர் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை சென்டர் ஃபார் கல்ச்சரல் ரிசோர்ஸ் அண்ட் ட்ரைனிங்.
ஸோ வாட் இஸ் கிளாசிக்கல் டான்ஸ்? கிளாசிக்கல் டான்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ highly structured traditional performing arts deeply rooted in the region's history, culture and ancient literature. இப்போ நம்ம பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே பழமையான ஒரு ஆர்ட் ஃபார்ம் அண்ட் அதுக்குன்னு சில லிட்ரேச்சர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத முனி எழுதின நாட்டிய சாஸ்திரம், அது டெம்பிள்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சரலா எப்படி என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் we have a literature, we have a structure, we have a tradition. ஸோ இந்த எல்லாமே கலந்த ஒரு விஷயம் தான் கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பாரம்பரியம் இருக்கும். ஸோ அதை தான் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே மொத்தம் 9 கிளாசிக்கல் டான்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சங்கீத் நாடக் அகாடமி 8 கிளாசிக்கல் டான்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சங்கீத் நாடக் அகாடமி ரெகக்னைஸ் பண்ண 8 கிளாசிக்கல் டான்சஸ் பிளஸ் சாஹோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த டான்சஸ் எல்லாம் சேர்ந்து தான் 9 கிளாசிக்கல் டான்சஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே 9 கிளாசிக்கல் டான்ஸா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் தோஸ் 9 கிளாசிக்கல் டான்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கதக் யூஸ்வலி பெர்ஃபார்ம்ட் இன் த நார்தர்ன் இந்தியா, கதகளி ஆஃப் கேரளா, மோகினி ஆட்டம் ஆஃப் கேரளா, Kuchipudi of Andhra Pradesh, Bharatanatyam of Tamil Nadu, Odissi of Odisha, Manipuri of Manipur and Satriya from Assam. So these are the dances that are recognized by Sangeet Natak Academy. Adu illama 9th da Chao, which is performed in Jharkhand, West Bengal region. So moving on to the next article, Asiatic lion population rises from 523 in 2015 to 891 in 2025. ஸோ ஏஷியாட்டிக் லைன்னா என்ன அண்ட் அதை கன்சர்வேட் பண்றதுக்கான என்னென்ன எஃபர்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் இதுல பார்க்க போறோம். ஸோ ஏஷியாட்டிக் லைன் அப்படின்றது இஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் லைன் that is surviving in the part of Gir National Park and Wildlife Sanctuary in Gujarat. So Asiatic lion ஓட population இந்த கிர் நேஷனல் பார்க்கை சுத்தி தான் இருக்கு. ஒன்லி அங்க மட்டும் தான் நம்மளால வைல்ட்ல ஏஷியாட்டிக் லைனை பார்க்க முடியும். அண்ட் சௌராஷ்டிரா ரீஜனுக்கு இப்போ அதோட பாப்புலேஷன் ரொம்பவே கன்ஃபைன் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் இதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெல்லி கிட்ட ஒரு லாங்கிடியூட்னல் லைன் இருக்கும். ஸோ பெல்லி ஸ்கின் ஃபோல்ட் நம்மளால பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஷியாட்டிக் லைன் அண்ட் ஆப்பிரிக்கன் லைன். அண்ட் ஆல்சோ அதோட ஹேர் டெக்ஸ்சர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பேர்ஸா தள்ளி தள்ளி டென்சிட்டி கம்மியா தான் இருக்கும் வென் கம்பேர் டு ஆப்பிரிக்கன் லைன்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்மால் ப்ரைட்ஸ்ல தான் இது வந்து வாழும். ரொம்பவே ஐசோலேட்டடா ரொம்ப சோஷியலைஸ் ஆகாம ஸ்மால் ப்ரைட்ஸ்ல செப்பரேட் மேல் ஆர் ஃபீமேல் குரூப்ஸ்ல தான் இந்த லைன் வந்து வாழும். அண்ட் ஆல்சோ கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் அக்கார்டிங் டு IUCN இட் இஸ் என்டேஞ்சர்டு பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் பாப்புலேஷனால இது என்டேஞ்சர்ட் அப்படின்ற கேட்டகரியில வச்சிருக்காங்க. அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே இது ஷெட்யூல் 1ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, providing the highest possible protection to Asiatic lion. So Asiatic lion ஓட population protect பண்றதுக்காக we have Project Lion. இந்த Project Lion 2020ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. So it is a national conservation initiative to long-term survival of endangered Asiatic lion. ஒரு லாங் டைம் சர்வைவல் பிளானை வந்து நம்ம பண்றதுக்காக தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் லைன் ப்ராஜெக்ட் டைகர் லைன்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ராஜெக்ட் டைகர் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டோ அதே மாதிரி ஏஷியாட்டிக் லைனோட பாப்புலேஷனை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணதுதான் இந்த ப்ராஜெக்ட் லைன். அண்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் மாடலை கிரியேட் பண்ணுது. ஸோ எந்த மாடல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அங்க இருக்க ப்ரே பாப்புலேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுல இருக்கிற பிரிடேட்டர் ஸ்பீஷீஸ் வந்து ஈஸியா சர்வைவ் ஆகும் அப்படின்ற ஒரு லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் மாடல்ல தான் இந்த கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வைல்ட் லைஃப் ஹியூமன் கான்ஃபிளிக்டை வந்து குறைக்கணும். அண்ட் ஆல்சோ ரீஜனல் ஈக்கோலாஜிக்கல் ரெசிலியன்ஸ், ஒரு ஈகோசிஸ்டமையே ரெசிலியண்டா மாத்தணும் அப்படின்ற ஓவர் ஆர்க்கிங் கோல்ஸ் தான் இந்த ஸ்கீமுக்கு கீழே வச்சிருக்காங்க. அண்ட் திஸ் ஆப்பரேட்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் லெவல்ல ஒரு ஹாலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. ஸோ தட் கிர் நேஷனல் பார்க்ல இருந்து லயனோட பாப்புலேஷனை கிர் லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லா
வந்து லைனோட பாப்புலேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. So moving on to the next article, the scientists discover unusual ozone layer above North Bay of Bengal. Scientists of ARIES, ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற சயின்டிஸ்ட் நார்தன் பே ஆஃப் பெங்கால்ல ஒரு அன்யூஷுவலா ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓசோனை வந்து பார்த்திருக்காங்க. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ அதிகமான ஓசோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓசோன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஒரு தின் லேயர் ஆஃப் ஓசோன் O3 மாலிக்யூல்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ்ல அப்சர்வ் பண்ணி எர்த்தை ப்ரொடெக்ட் பண்றது தான் முக்கியமான ரோல் ஆஃப் ஓசோன். ஸோ அது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் which is about 25 to 35 kilometers above earth surface. இந்த ரீஜன்ல ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். அது சூரியன்ல இருந்து வர யூவி கதிர்களை வந்து அப்சர்வ் பண்ணி எர்த்தை வந்து ஹேபிட்டபிளா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஓசோனோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஓசோனோட கான்சென்ட்ரேஷன் இந்தியன் ஓஷனுக்கு மேல ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அட்மாஸ்பியரிக் விண்ட் சர்க்குலேஷன், அட்மாஸ்பியர்ல இருக்கிற விண்டோட சர்க்குலேஷனாலையும் அதர் டைனமிக் ஃபீச்சர்ஸாலையும் இந்த அன்யூஷுவல் ஃபினாமினாவை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா மற்ற ஏரியால இருந்து வர ஏர், நிறைய ஓசோன் அதிகமா இருக்கிற ஏரியால இருந்து ஏர் வந்து இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு கம்ப்ரெஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ ஒரு ஏரியால கம்ப்ரெஷன் ஆஃப் ஏர் நடந்துச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மாலிகுல் அதிகமாயிருக்கும். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஓசோன் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓசோன் லேயர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ thin region of Earth stratosphere which is roughly 15 to 35 kilometers above the Earth surface. So Earth surface க்கு மேல ஒரு layer of ozone இருக்கும். So இந்த ஓசோனோட molecular formula O3. So this protects us from the incoming ultraviolet radiation from the sun. So what is ozone depletion? Ozone depletion னா என்ன? ஓசோன்ல ஒரு ஏரியால சின்ன ஹோல் ஃபார்ம் ஆகுறத ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இந்த ஹோல் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா when O3 reacts with volatile organic compounds or chlorofluorocarbons, இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் கூட ரியாக்ட் ஆகுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த O2 உடைஞ்சு O3 உடைஞ்சு O2-ஆ மாறுது. ஸோ O2 இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு அல்ட்ராவயலட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ இந்த மாதிரி O2-ஆ பிரேக் ஆகுறப்போ நமக்கு ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. இதை தான் நம்ம ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓசோன் டிப்ளீஷனை அட்ரஸ் பண்றதுக்காக தான் we have Montreal Protocol. ஸோ Montreal Protocol மூலமா நம்ம இந்த குளோரோஃப்ளூரோகார்பன்ஸோட ப்ரொடக்ஷனை ஃபேஸ் டவுன் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த Montreal Protocol. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ஷீல்ட். ஸோ அல்ட்ராவயலட் ரேடியேஷன் என்ன பண்ணுது? நேச்சுரல் ஷீல்டா ஆக்ட் பண்ணுது. அதோட டிப்ளீஷனை நம்ம தடுக்கணும். ஓசோனோட டிப்ளீஷன் தடுத்தாதான் எர்த்தோட ஹேபிட்டபிலிட்டியை நம்மளால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ எந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த அனாமலியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்சர்வேஷனல் சயின்ஸ், ARIES அப்படின்ற இன்ஸ்டிடியூட். இட் இஸ் அ அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியாவில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் பத்தின ரிசர்ச் கண்டக்ட் பண்றது, ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்றது தான் முக்கியமான மேண்டேட் ஆஃப் ARIES. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல், பைமனா இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்னன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக இனிஷியேட் பண்ணப்பட்ட முக்கியமான டேஷ்போர்ட் தான் இந்த பைமனா. பைமனா அப்படின்னா ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஃபார் நேஷன் பில்டிங். இந்தியாவில் நடக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணி அதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேஷ்போர்ட் தான் இந்த பைமனா. இட் இஸ் அ வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு மானிட்டர் த சென்ட்ரல் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஸோ சென்ட்ரல் செக்டர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணி ஒரு இடத்துல அதை பூல் பண்ணணும். அந்த டேட்டாவை பூல் பண்ற இடம் தான் இந்த பைமனா. இது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கால லான்ச் பண்ணப்பட்ட ஒரு டேஷ்போர்ட். அண்ட் இந்த
பெய்மனா அப்படின்றது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணும் அப்படின்னா the projects which are above 150 crores இந்த காஸ்ட் இந்த மதிப்பு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் இது மானிட்டர் பண்ணும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி we had OCMS which means ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. இதுதான் இந்த பெய்மனா அப்படின்ற டேஷ்போர்ட் வரதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்கு. அண்ட் the performance monitoring dashboard brings together the performance indicator across key infrastructure sector in a unified digital platform. ஸோ இதுக்கு கீழே பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு டேஷ்போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டேஷ்போர்ட்ல கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோட தேவையான எல்லா இண்டிகேட்டர்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தேர் ஆர் சப் செக்டர்ஸ், ஒரு 6 சப் செக்டர்ஸை இந்த ப்ராஜெக்ட் கீழே கீனா நோட்டீஸ் பண்றாங்க. என்னென்ன சப் செக்டர்ஸ் அப்படின்னா சிவில் ஏவியேஷன், ரோட்ஸ், பவர், போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே, telecommunication and railways. These are the subsectors that are covered under this Paymana. So what are the key features of performance monitoring dashboard? So Paymana க்கு கீழ இந்த performance monitoring dashboard ஓட features என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா it provides comprehensive indicator framework. So ஒரு comprehensive-ஆன இண்டிகேட்டர்ஸை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரேம்வொர்க்கை இது ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஃப்ரேம்வொர்க்கை யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி அப்படின்றவங்களும் இந்த ஒரு ஃப்ரேம்வொர்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பாலிசி ஃப்ரேம்வொர்க்கும் இந்த டேஷ்போர்டுக்குள்ள நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸை ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஆல்ரெடி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. ஸோ அது கூட கான்ஃபிளிக்ட் இல்லாம இதோட யூனிக் ஃபீச்சர்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்ஸை ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்செக்டர்ஸை டிமார்க்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 சப்செக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். அண்ட் சென்ட்ரலைஸ்ட் டேஷ்போர்ட் அண்ட் கிராஸ் செக்டர் வியூ. ஸோ கிராஸ் செக்டர் வியூ எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டும் சிலோஸ்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னா ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்காக கிராஸ் செக்டர் வியூ வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு. அண்ட் இது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் Paymana dashboard. So moving on to the next article, periodic labor force survey. So இந்தியால லேபர் ஃபோர்ஸோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு அண்ட் லேபர் ஃபோர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் தேவை. அந்த ரிப்போர்ட் தான் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ வாட் இஸ் திஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்றதான் பார்க்க போறோம். இட் இஸ் அ சர்வே கண்டக்டட் பை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் விச் ஒர்க்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதுதான் இந்தியால எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற முக்கியமான சோர்ஸ். அண்ட் இதுல என்னென்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸை நம்மளால இந்த சர்வே மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தே ரிலீஸ் அ கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்ற வீக்லி வர கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், வீக்லி ஒன்ஸ் வர ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வர ரிப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இன் எவ்ரி மந்த் we will be getting current weekly status and to provide annual estimates of key employment and unemployment indicators which is provided in usual status. Usual status ஆனது நமக்கு ஆனுவலாகவும் அவைலபிளா இருக்கும் அண்ட் கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் ஃபார் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். வீக்லி நமக்கு ஒரு டேட்டா அவைலபிளா இருக்கும் அண்ட் மந்த்லி ஒரு டேட்டா அவைலபிளா இருக்கும் அண்ட் ஆனுவல் டேட்டாவுமே நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த reports that are being released under periodic labor force survey and both rural as well as urban areas kume இந்த report release பண்றாங்க. So what is labor force participation rate அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ இந்தியால ஒரு பாப்புலேஷன் இருக்கு. இந்த பாப்புலேஷன்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, how many people are employed and how many people are seeking work, வேலை பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட வேலை தேடுற பாப்புலேஷன் எவ்வளவு பேர், இவங்க 2 பேரும் தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ
ஒரு பாப்புலேஷன்ல எவ்வளவு பேர் ஒர்க் போறாங்க அண்ட் எவ்வளவு பேர் ஒர்க் சீக் பண்றாங்க அப்படின்ற ரேட் தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தட் இஸ் எய்தர் ஒர்க்கிங் ஆர் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் ஒர்க். ஸோ இது வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவா எக்கனாமிக் பார்ட்டிசிபென்ட்ஸை மெஷர் பண்ற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் தான் இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இதுல யார் எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தோஸ் ஹூ டசன்ட் வாண்ட் டு ஒர்க், யாருக்கு வேலைக்கு போற இன்டென்ஷன் இல்லையோ அவங்கெல்லாம் இதுல இருந்து வெளியில இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ரிட்டையர்டு பீப்புள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுவாங்க. அண்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்ப்ளாய்ட் பிளஸ் அன்எம்ப்ளாய்ட். இந்த அன்எம்ப்ளாய்ட் இஸ் த பர்சன் ஹூ ஆர் ஆக்டிவ்லி லுக்கிங் ஃபார் த ஜாப் to the total working age population of the country multiplied by 100. So this is the formula to calculate the labor force participation rate in India. So unemployment rate na enna appadina is the percentage of people within the active labor force. நம்ம labor force பார்த்தோம்ல, labor forceல ஆக்டிவா வேலைக்கு போற working population மைனஸ் பண்ணா நமக்கு ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும்ல, அவங்க தான் unemployed people. So active people within the active labor force who are currently without work but are actively seeking and available for employment. The people who are actively seeking employment, அவங்க யாரெல்லாம் வேலைக்கு போலையோ அவங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்குள்ள வருவாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் 2026 ஆகஸ்ட்ல இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.4 இருந்திருக்கு. And this data is released by Ministry of Statistics and Program Implementation. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் அவங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஒன் இஸ் அபவுட் த ஓசோன் பத்தின ஒரு கொஸ்டினும், தி செகண்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் ஏஷியாட்டிக் லைன். இந்த கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்ஸை தெளிவா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸ் மூலயமா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். இந்த செஷனோட PDF உங்களுக்கு கீழே லிங்கா அவைலபிளா இருக்கும். தேங்க்யூ.